ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் சூனியக்காரி சனமாக பார்த்துட்டு ஷாக் ஆகிருப்பா. அவள் உடனே இவளோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, உங்கள் ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கே, நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்டு பக்கத்தில் நின்று செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ அவளோட சிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, இவங்க தான் கான்பேகம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், ஓ ஐம் ஸோ சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் மன்னிப்பு கேட்குறா. சரி நீ யாருமா அப்படின்னு கேட்டா, இவன் எங்களோட சிஸ்டர் மாஹிரா, இவளும் இந்த வீட்டில் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுறா, உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள் இப்போவே அனுப்பிச்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவள் எப்படியாவது அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவளுங்க ரெண்டு பேரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காளுங்க. ஆனால் அவளோ சரி சரி பரவாயில்ல, இவளும் இந்த வீட்டில் வேலை பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அப்படியே முறைச்சி பார்த்துட்டே போயிட்டே இருக்கா. அவளுக்கு இவ யார் என்னங்கிற அடையாளம் தெரியல. ஏன்னா அவள் கண்ணில் சோடா புட்டியும் பல்லில் கிளிப்பும் போட்டிருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு மாறு விஷமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா சர்வெண்ட்டையும் கூப்பிட்டு, நாளைக்கு என்னோட பொண்ணு பார்க்க வராங்க, எந்த ஒரு தப்பும் நடக்கக்கூடாது, அவங்க எல்லாரும் நீங்கள் தான் கவனித்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் இங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட வாட்சை வச்சிருந்தாலே, ஸோ சிஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு இது யாரோட வாட்ச் அப்படின்னு கேட்டா, இது கான்பேகமோட மூத்த பையனான அசத் கானோட வாட்ச் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், சரி இந்தா இது நீயே கொடுத்துரு அப்படின்னு சொன்னா, இல்ல எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நீயே போய் கொடு, ரூம் அந்த பக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சிடுறாளுங்க. இவங்களோட பிளான் என்னன்னா, நம்ம ஹீரோவோட ரூமுக்கு யார் வந்தாலுமே பிடிக்காது, அப்படி இருக்கும்போது இவ அந்த ரூமுக்கு போனா அப்படின்னா கண்டிப்பா அவர் வீட்டை விட்டு துரத்திடுவாரு, அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளுங்க சிரிச்சிட்டு தான் அனுப்பி வச்சிருக்காளுங்க போல. அது தெரியாம நம்ம ஹீரோயினி ரூமு கதவை போய் தட்டிக்கிட்டு இருக்கா. ரூமுக்குள்ளே யாருமே இல்லை போல. அதுக்கப்புறம் அவளும் கதவை திறந்துட்டு உள்ளே வந்துடுறா. பார்த்தா அந்த ரூமே வந்து டார்க்காக இருக்குது, ஒரே இருட்டா. அதுக்கப்புறம் அவளும் அந்த வாட்சை வச்சுட்டு கிளம்பலான்னு போகும்போது பெட்டில் ஹீரோவோட துணி மடிச்சிருக்கு, சரி அதை எடுத்து வச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டு திறந்துக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த பக்கம் காத்தடிச்சிட்டு இருக்கு. அதில் பார்த்தா அங்கே இருக்கிற ஏதோ டைரி இருக்கும் போல், அதில் வந்து பேஜ்லாம் தானாகவே திருப்பிட்டு இருக்கு. இவளும் வந்துட்டு கபோர்டில் ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி வைக்கும் போது நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அங்கே பாட்டலாக ரத்தம் இருக்குது, அதுவும் டிஃப்ரெண்ட் குரூப்பில் ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், அப்புறம் ஓ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குரூப்லேயுமே ரத்தம் வச்சுருக்கான். ஆனால் எதுக்கு ரத்தத்தை போயிட்டு இப்படி கபோர்டில் வச்சுருக்கான்னு தெரியல. ஸோ அதை நம்ம ஹீரோயினி பார்க்காம ட்ரெஸ்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டைரி எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே வந்து, எவ்வளோ திமிரு இருந்தால் நீ என் ரூமுக்குள்ளே வந்திருப்ப, இங்கேருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக கத்திடுறான். அதில் பயந்து போயிட்டு வெளியே புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, அவர் இவ்வளோ கோவமாக கத்திட்டு இருக்காரு, நான் அவரோட வாட்சை தானே கொடுக்க போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டே வரும்போது ஒருத்தவன் மேலே இடிச்சிடுறா. அது வேற யாரும் இல்லை, நம்ம கான்பேகமோட, அதாவது சூனியக்காரியோட ரெண்டாவது பையன் இவன் தான். இவனோட பேர் அமத் கான். அவளை பார்த்த உடனே நீ யாரு அப்படின்னு கேட்குறான். என்னோட பேர் மாஹிரா, நான் சாயிரா பானுவோட சிஸ்டர் அப்படின்னு சொன்னதும், சரி அதுக்கு என்னன்னு கேட்குறான். இல்லை நான் அந்த ரூமுக்கு போனேன், அது உங்கள் அண்ணனோட ரூமா, அந்த ரூமுக்குள்ளே போன உடனே அவர் என்ன பயங்கரமாக கத்தி வெளியே அனுப்பிட்டாரு அப்படின்னு சொன்னதும் இவன் இந்த விஷயத்தை கேட்டு அடுத்த செகண்டே சிரிக்கிறான். என்னது, அந்த ஹல்குக்கு கோவம் வந்துச்சா, அவனுக்கு கோவம் வரத்துக்கு நீ தானே காரணம், ஐ லைக் யூ, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிடுறான். இவளுக்கு அந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இவகிட்ட எந்த ஒரு பையனும் இந்த வார்த்தையை சொன்னதில்லை போல். அதனால இப்போ நைட்டு அடுத்து நம்ம ஹீரோயினி கிச்சனில் நின்று வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவளுக்கு அப்படியே தூக்கம் வந்துடுது போல். ஸோ அங்கேயே படுத்து தூங்கிடுறா கிச்சன்லேயே. அதே சமயம் இந்த சூனியக்காரியோட காலில் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருக்குது. அது அவளுக்கு பயங்கரமாக வலிக்குது போல், நடக்கக்கூட முடியல. தண்ணி குடிக்கலான்னு போகிறா, பட் அதில் தண்ணியுமே இல்லை போல். அப்போ பையனை வந்துட்டு, இருங்கம்மா உங்களுக்கு தண்ணி வேணுமா, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிச்சனுக்கு வரான். கிச்சனுக்கு வந்து தண்ணியுமே எடுத்துட்டான். அப்போ பார்த்தா அவள் கீழே படுத்து கிடக்கிறா. அதை அவன் கவனிக்கல, தெரியாமல் கால் ஸ்லிப்பாகி கீழே விழ போகிறான். அப்போ அங்கே இருக்கிற கத்தியை தட்டி விட்டுறான் போல். அதை அப்படியே நம்ம ஹீரோயினி மேலே வந்து குத்த வருது. ஜஸ்ட் மிஸ்ல அவன் வந்து பிடிச்சிடுறான். அவனோட ரத்தம் வந்து அப்படியே கீழே சொட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இவன் எழுந்திரிச்சு பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. ஏன்னா நீங்க உங்க ரூமுக்கு வந்ததுக்காக என்ன நீங்க கத்தியாலாம் குத்த வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இப்போ அவனோட கையில வந்து கத்தி குத்துனதுனால காயம் ஏற்பட்டுச்சு. ஆனா அது கொஞ்ச நேரத்துல அப்படியே மாயமா மறைஞ்சிருச்சு, காயம் இருந்த இடம் தெரியாம. இப்போ இவனுக்குள்ளேயும் ஏதோ சக்தி இருக்கா என்னன்னு தெரியல. அது தெரியாமல் இவ பின்னாடியே போயிட்டு, உங்கள் கையில் காயமாச்சு, ப்ளீஸ் கையை காட்டுங்க, நான் மருந்து போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கையை போய் தொடப்போனா டக்குன்னு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறான். இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கீழே விழுந்து கிடக்குறா. இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இவன் இவ்வளோ ஆக்ரோஷமாக ஆயிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அவனும் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு காலை பார்க்குறான். கால் நல்லா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. இவனுக்கு சக்தி இருக்குது போல். ஸோ அதனால் அம்மாவோட காலில் வந்து இவன் கையை வச்சு ஏதோ பண்ணுறான். அதனால அந்த காலில் இருக்கிற காயம் கொஞ்சம் ஆறிக்கிட்டு வந்துருச்சு. அம்மா இப்போ பரவாயில்லையா அப்படின்னு கேட்டால், இந்த காயம் தற்போதைக்கு வேணால் ஆறி இருக்கலாம், ஆனால் என்னோட வலி அது என்றைக்குமே ஆறாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வேதனைப்பட்டுட்டு இருக்கா. அவனும் சொல்கிறான், இந்த வலியை உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரத்தில் போக வச்சிருவேன், இது நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குற ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதாவது இவளோட பிரச்சனைக்கு ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஃப்ளவர் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தாட்டி பூக்குமா, அந்த பூ நாளைக்கு தான் பூக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த பூ மட்டும் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னோட சக்தியுமே எனக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா பையனுக்குமே தெரியும் போல இவ ஒரு சூனியக்காரி அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியுமா, இல்லை வேற மாதிரி ஏதாவது மேனிப்புலேட் பண்ணி சொல்லி வச்சிருக்காளா அப்படிங்கிறதும் தெரியல.
இப்போ மறுநாள் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து தங்கச்சிக்காரி பேசிட்டு இருக்கா. நீ யாரு அப்படின்னு கேட்டா, என்னோட பேரு மாஹிரா, நான் சாயிரா பானுவோட தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், அப்படியா நீ புதுசா இந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்திருக்கியா, அப்புறம் உன்னோட கையில் என்ன காயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அந்த காயம் நம்ம ஹீரோவால தான் ஏற்பட்டிருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இல்லை இல்லை, நீ உடனே அண்ணன் கிட்ட வா, அண்ணன் இந்த காயத்தை தொட்டா இந்த காயம் சீக்கிரமா குணமாயிடும், வா போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா, என்ன உன் அண்ணன் மேஜிக் பண்ணியா மறைய வைப்பாரு, சரி அதெல்லாம் விட, அது சீக்கிரமா சரியாயிடும், இன்னைக்கு ஒன்றுதான் பொண்ணு பார்க்க வராங்களா அப்படின்னு கேட்டா, ஆமாம் என்னதான் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, ஆனால் என்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் எதுக்காக நீ பயப்படுற அப்படின்னு கேட்டா, என்னோட கையில் வந்து குறை இருக்கு இல்லையா, இந்த குறைனால தான் என்னை எத்தனையோ பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாருமா, குறை மனசில் தான் இருக்கக்கூடாது, மற்றபடி இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க, அதனால கண்டிப்பாக மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்க போது பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதலாக 2 வார்த்தை பேசி அனுப்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் சூனியக்காரியுமே வந்து பொண்ணை வந்து அழகாக ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போ பார்த்தா அப்பா வந்து அவள் கையில் இருக்கிற குறை வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷாலை வச்சு கவர் பண்ணிக்கிட்டு, இந்த தடவை எந்த ஒரு தப்பும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கிட்டேயுமே சொல்லிட்டு இந்த தடவை எந்த ஒரு தப்பும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கிட்டேயுமே சொல்லிட்டு போறாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு மாப்பிள்ளைலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க போல. தங்கச்சி அழைச்சிட்டு வரதுக்காக 2 அண்ணனுங்களுமே போயிருக்கானுங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து ஒருத்தர் பிடிச்சிக்காது, அதாவது அண்ணன் தம்பி 2 பேருமே மாற்றி சண்டை போட்டுப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்குமே பொதுவாக பிடிச்ச ஆள் அப்படின்னு பார்த்தா அது தங்கச்சிக்காரி தான். தங்கச்சிக்காரி மேலே 2 பேரும் உயிரே வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் தங்கச்சியுமே கீழே கூட்டிகிட்டு போயிட்டு காமிக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டில் எல்லாருமே பார்த்துட்டு தங்கச்சி ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதாவது இந்த பொண்ணை பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சுனியக்காரியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஸ்வீட்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோயினி ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துருப்பா போல. அந்த ஜூஸை கீழே வைக்கிறதுக்குள்ள அவளோட ஃபோனு திரும்ப ரிங் ஆகிட்டே இருக்கு. உடனே ஹீரோ வந்து அவளை பார்த்து முறைக்கிறான். அதுக்கப்புறம் அவளும் ஜூஸை கீழே வச்சுட்டு கிச்சனுக்கு போயிட்டு ஃபோன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையுமே அட்டன் பண்ணுறா. பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு தான் போல. அவள் கால் பண்ணி, என் பாய் ஃப்ரெண்டை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருப்பான்ல, அவன் பேர் அக்ரம், அவன் என்னை ஏமாத்திட்டான், இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அவன் என்னை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் போல, நீ எங்கேயாவது அவனை பார்த்த அப்படின்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ண, அவனோட ஃபோட்டோ உனக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் இவளும் வெளியே வந்து பார்க்குறா. மாப்பிள்ளை பொண்ணு 2 பேருக்குமே பிடிச்சிருச்சு போல. ஸோ அதனால என்கேஜ்மெண்ட்டை நாளைக்கே வச்சுக்கலாம், கல்யாணத்தை சீக்கிரமாகவே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசி ஒரு முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது. அதாவது அந்த ஃப்ரெண்டுக்காரி ஃபோட்டோ அனுப்புறேன்னு சொன்னா இல்லையா, அந்த ஃபோட்டோ தான் இப்போ வந்திருக்கு. லோடிங் ஆகிட்டே இருக்குது. லோடிங் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை பார்த்தவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவன் எய்த்தாப்பில் தான் உட்காந்துருக்கான். அதாவது தங்கச்சிக்காரியை பார்க்க வந்த மாப்பிள்ளையே இவன் தான் போல. இதை பார்த்த உடனே இவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அடப்பாவி, இவன் தான் அந்த பாய் ஃப்ரெண்டா, இவன் என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ கயானத்தோட வாழ்க்கையை வந்து கெடுக்கிறதுக்காக வந்திருக்கானா, இந்த உண்மையை போயிட்டு எல்லாருக்கிட்டும் இப்பயே சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு யோசிக்கிறா. பட் இருந்தாலும் இப்போ போயிட்டு நம்ம இந்த உண்மையை சொல்கிறது சரியா வருமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. இருந்தாலும் கயானத் ரொம்ப நல்ல பொண்ணு, அவளோட வாழ்க்கை இப்படி நாசமாக போகிறத நான் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை சொல்கிறதுக்காக அவளும் அங்கே கிட்ட போயிட்டு இருக்கா. ஃபோனை எடுத்துக்கிட்டு அப்படியே போகும்போது அவளோட கால் வந்து அங்கே இருக்கிற டேபிளில் இடிச்சிருது. அப்படியே கீழே விழும்போது அவள் கையில் வச்சிருக்க ஃபோனுமே அப்படியே பறந்து போயிட்டு அங்கே இருக்கிற தண்ணிக்குள்ளே உளுந்து போயிடுச்சு. இருக்கிற ஒரு ஆதாரமும் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த ஃபோட்டோவை காமிச்சாதான் இவங்க எல்லாருக்கிட்டையுமே அந்த உண்மையை நிரூபிக்க முடியும். இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ண போகிறான்னு தெரியல, எப்படி உண்மையை சொல்ல போகிறான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.